Alhamdulillahi Rabbil Alameen Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wa sayyidil mursaleen Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. மரியாதைக்குரிய உலமாக்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமான ரமதானுடைய மாதத்திலே பாக்கியம் பொருந்திய இறுதி பகுதியிலே முக்கியத்துவம் வாய்ந்த 27ஆம் நாள் இரவிலே இந்த முபாரக்கான இறை இல்லத்திலே நானும் நீங்களும் சந்திப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் சும் அல்ஹம்துலில்லாஹ். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரமதான் மாதம் தக்வாவுடைய மாதம். ரமதான் மாதம் சபர் என்ற பொறுமையுடைய மாதம். ரமதான் மாதம் ஈகையுடைய கொடையுடைய மாதம். அனைத்துக்கும் மேலாக சகோதரர்களே, தாய்மார்களே, ரமதான் மாதம் தௌபாவுடைய மாதம். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்குரிய மாதம். இந்த உண்மையை நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி. மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி. மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் என்பது முழுக்க முழுக்க மக்ஃபிரத்தை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு உரிய மாதம் என்பதை இந்த 3 ஹதீஸ்களுக்கூடாகவும் அற்புதமாக நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். யார் ரமதானிலே நோன்பு நோக்கிறாரோ, யார் ரமதானிலே நின்று வணங்குகிறாரோ, யார் ரமதானிலே லைலத்துல் கத்ருடைய இரவிலே நின்று வணங்குகிறாரோ அவர் செய்த முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். ரமதானில் இருக்கிறோம், நோன்போடு ரமதானிலே தொடர்ந்து கியாமிலே இருக்கிறோம். இன்றைய நாள் இந்த இரவு பலபோது லைலத்துல் கத்ருடைய இரவாக அமையலாம். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. எனவே முழுக்க முழுக்க மக்ஃபிரத் என்ற அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பான காலத்தில், நேரத்தில், சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமதான் மாதத்தை அடைந்தும் ஒருவர் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் நாசமாகட்டும். ரமதான் மாதத்தை அடைந்தும் ஒருவர் மக்ஃபிரத் எனும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் நாசமாகட்டும், அவர் நஷ்டவாளியாகட்டும், அவர் தோல்வி காணட்டும், அவர் மண் கவ்வட்டும் என்ற பொருளிலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு ஹதீஸை பலபோது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பரிலே ஏறுகிறார்கள். முதலாம் படியில் ஏறியவர்கள் ஆமீன் என்றார்கள், 2ஆம் படியில் ஏறியவர்கள் ஆமீன் என்றார்கள், 3வது படியில் ஏறிய போதும் ஆமீன் என்று சொன்னார்கள். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். நான் முதலாவது படியில் ஏறுகின்ற போது யார் எனது பேர் கூறப்பட்டு எனக்கு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று துஆ செய்தார்கள். நான் அதற்கு ஆமீன் சொன்னேன். 2வது படியில் நான் ஏறி நின்ற போது யார் தனது பெற்றோரை பெற்றும் தன்னை பெற்றவர்களை பெற்றிருந்தும் அவர்களுக்கு உபகாரம் செய்து சுவனம் நுழையும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்றார்கள். நான் ஆமீன் என்றேன்.
மூன்றாவது படியில் ஏறிய போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரமதானை அடைந்தும் பாவ மன்னிப்பை பெறத் தவிரவர் நாசமாகட்டும் என்றார்கள். அதற்கும் நான் ஆமீன் என்றேன் என்று விளக்கம் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, ரமதானுடைய கடைசி நேரத்தில் இருக்கிறோம். எஞ்சிருக்கிற நாட்கள் ஓரிரண்டு நாட்கள், ஆனால் மிக மிக பெருமதி வாய்ந்த நாட்கள். இந்த நாட்களை உச்ச நிலையில் பயன்படுத்தி, நிறைவாக பயன்படுத்தி மக்ஃபிரத்தை, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சிக்க வேண்டும். ரமதான் மாதம் மாத்திரமல்ல, ரமதானுடைய இறுதி 10 நாட்கள் மாத்திரமல்ல, ரமதானுடைய 27ஆம் நாள் மாத்திரமல்ல. சகோதரர்களே, தாய்மார்களே, இது ரமதானை பொறுத்தவரையிலே இந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மதா ஷத்ருல் லைல், இரவுடைய ஒரு பகுதி போய்விட்டால், அல்லது அவ் சுலுசாஹு, இரவிலே கடைசி பகுதி வந்துவிட்டால், யன்ஸிலுல்லாஹு தபாரக வ தஆலா இல ஸமாஇ துன்யா, அல்லாஹு தஆலா முதலாம் உலகத்துக்கு இறங்குகிறான். இறங்கி என்ன சொல்கிறான்? ஹல் மின் சாயிலின் யுஅதா, கேட்பவர்கள் இருக்கிறார்களா? அவர்களுக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஹல் மின் தாயின் யுஸ்தஜாபு லஹு, என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் இருக்கிறார்களா? அவருடைய பிரார்த்தனைக்கு இதோ நான் விடை சொல்ல தயாராக இருக்கிறேன். ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் யுக்ஃபரு லஹ், பாவ மன்னிப்பு தேடுவர்கள் இருக்கிறார்களா? அவருடைய பாவங்களே இதோ நான் மன்னிக்க காத்திருக்கிறேன். ஹத்தா யன்ஃபஜிர ஸுப்ஹ், காலை பொழுது வரும் வரைக்கும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு ஹதீஸ் குத்ஸி. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பண்புகளிலே மிகைத்த பண்பு அன்பு என்ற பண்பு. அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவனுடைய அந்த மன்னிக்கும் பண்பின் தெளிவான வெளிப்பாடுதான் பாவ மன்னிப்பு. அவன் தனது அடியார்களை எத்தகைய பாவங்கள் செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களை மன்னிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். நபியே சொல்லுங்கள், தமக்கு தாமே பாவங்கள் செய்து தமக்கு தாமே அநியாயம் இழைத்துக் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளிலே நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அவன் அல் கஃபூர், அவன் அர் ரஹீம். அவன் அளவிலாமல் பாவங்களை மன்னிப்பவன், அவன் அளவிலாத அன்பாளன் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. வ ரஹ்மதி வஸஅத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத், எனது அன்பு, எனது அருள் அனைத்தையும் வியாபித்திருக்கிறது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய அன்புக்கு அளவே இல்லை. இன்ன லில்லாஹி அஸ்ஸ வஜல் மிஅத் ரஹ்மா, அல்லாஹ்வுக்கு 100 ரஹ்மத்துகள் இருக்கின்றன. அல்லாஹ்விடம் அன்பு 100 பகுதிகளாக உண்டு. அதில் ஒரு பகுதியை தான் அல்லாஹ் இந்த உலகத்தாருக்கு கொடுத்திருக்கிறான். அந்த அன்புடைய ஒரு பகுதியை வைத்துத்தான் உலகத்தார் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுகிறார்கள். மிருகங்கள் கூட தமது குட்டிகளுக்கு அந்த ஒரு பகுதியை வைத்துத்தான் அன்பு காட்டுகின்றன. ஏனைய 99 அன்பின் வகைகளையும் அல்லாஹ் தன்வசம் வைத்திருக்கிறான். நாளை மறுமையிலே தனது அடியார்களுக்கு அந்த 99 அன்புடைய வகைகளையும் கொட்டுவான், முழுமையாக கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் எந்த அளவு ரஹ்மான், எந்த அளவு ரஹீம் என்றால், ஒரு அடியான் ஒரு நன்மையை செய்ய நாடினால் அல்லாஹ் உடனடியாக நன்மை செய்ததாக எழுதுவான். அந்த நன்மையை செய்துவிட்டால் 10 நன்மைகளை எழுதுவான். 10 முதல் 700 நன்மைகள் வரை எழுதுவான். ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்ய நாடினால் அல்லாஹ் அந்த பாவத்தை பாவமாக பதிய மாட்டான். செய்ய நாடி செய்யாத போது அல்லாஹ் அந்த பாவத்தை செய்யாமல் இருந்த காரணத்தினால் அவனுக்கு ஒரு நன்மையை எழுதுவான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அருள் அற்புதமானது, அவனுடைய ரஹ்மத்
எப்போதும் நிறைவாக இருக்கிறது. அவனது ரஹமத்துடைய வாயில் எப்போதும் திறந்திருக்கிறது. ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்துவிட்டால், பாவத்தை செய்துவிட்டேன், ரப்பே அத்னப்து தன்பன் ஃபக்ஃபிர்லி, நான் ஒரு பாவத்தை செய்துவிட்டேன், எனது பாவத்தை நீ மன்னித்தல்வாயாக என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுவான், எனது அடியான் ஒரு பாவத்தை செய்தான், தனது பாவங்களை மன்னிக்கிற ஒரு ரப்பு தனக்கு இருப்பதாக அவன் நம்பி என்னிடம் கையேந்தினான், இதோ அவனது பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். சிறிது காலம் போய் அவன் ஒரு மற்றொரு பாவத்தை செய்கிறான், மீண்டும் அல்லாஹ்விடம் கையேந்துகிறான். அல்லாஹ் சொல்கிறான், எனது அடியான் ஒரு பாவத்தை செய்தான், தனது பாவங்களை மன்னிக்கும் ஒரு ரப்பு தனக்கு இருப்பதாக அவன் நம்புகிறான், இதோ அவனது பாவங்களை மன்னித்து விட்டேன். இன்னும் சிறிது காலம் போய் இன்னொரு பாவத்தை செய்கிறான், செய்துவிட்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருகிறான். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், எனது அடியான் ஒரு பாவத்தை செய்தான், அவனது பாவங்களை மன்னிக்கும் ஒரு ரப் இருப்பதாக அவன் நம்பி என்னிடம் கையேந்தினான், அவனது பாவத்தை மன்னித்து விட்டேன், இனி எனது அடியான் எதை செய்தாலும் அவனை நான் மன்னித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனக்கு ஷிர்க் வைக்காமல் அவன் இருக்கும் வரை. இன்ன ரப்பக வாசிஉல் மக்ஃபிரா, அல்லாஹு தஆலா சாதாரண மன்னிப்பவன் அல்ல, அவன் விசாலமாக மன்னிக்க கூடியவன். மக்ஃபிரத்தை நோக்கி அல்லாஹ் விரையுமாறு சொல்கிறான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கேட்க வேண்டும் அல்ல, மன்னிப்பை நோக்கி விரைய வேண்டும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து நீங்கள் போட்டா போட்டி போட்டுக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். தனது அடியார்கள் தன்னை அணுக வேண்டும், தனது பாவங்களுக்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கு மக்ஃபிரத் தொடர்பான 3 பண்புகள் இருக்கின்றன. ஒன்று அல் காஃபிர், அடுத்தது அல் கஃபூர், அடுத்தது அல் கஃபார். அல் காஃபிர் என்றால் பாவங்களை மன்னிப்பவன், அல் கஃபூர் என்றால் பாவங்களை அதிகம் மன்னிப்பவன், அல் கஃபார் என்றால் பாவங்களை மிக மிக அதிகமாக மன்னிப்பவன். சாதாரண பாவங்கள் செய்வதற்கு முன்னால், சாதாரண பாவங்களை செய்வதற்கு முன்னால் அல்லாஹ் காஃபிர், அதிகமான பாவங்கள் செய்வதற்கு முன்னால் அல்லாஹ் கஃபூர், அதிகம் பாவங்கள் செய்வதற்கு முன்னால் அல்லாஹ் கஃபாராக இருக்கிறான். எனவே சாதாரண பாவங்கள் செய்வதையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், அதிகமான பாவங்கள் செய்வதையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், மிக அதிகமாக பாவம் செய்யக்கூடியவர்களையும் அல்லாஹ் மதிக்கிறான். மற்றொரு கருத்துப்படி அல் காஃபிர் என்பது, அல் காஃபிர் என்ற திருநாமம் பதிவு பட்டோலையில் இருந்து அல்லாஹ் பாவங்களை அழிப்பவன் என்ற பொருளை தரும். நாம் செய்கிற பாவங்களை அல்லாஹ் பதிவேட்டிலிருந்து அழிப்பவன். அல் கஃபூர் என்றால் ஒரு அடியார் செய்த பாவங்களை மலக்குகளுடைய நினைவிலிருந்து நீக்கி விடுபவன். ஒரு அடியானை அல்லாஹ் மானபங்கப்படுத்தாமல் அவன் செய்யக்கூடிய பாவங்களை மலக்களுடைய நினைவிலிருந்து அழித்து விடுவான். அல் கஃபார் என்றால் அடியான் கவலைப்படக்கூடாது என்பதற்காக அவன் செய்த பாவங்களை அவனுக்கே மறக்க வைத்து விடுவான். தான் செய்த பாவங்களை நினைத்து அவன் கவலைப்படக்கூடாது என்பதற்காக அவன் செய்த பாவங்களை அல்லாஹ் அவனுக்கே மறக்க வைத்து விடுவான் என்ற ஒரு விளக்கம் இருக்கிறது. அல் கஃபூர் என்பது பெரிய பாவங்களை கூட மன்னிப்பவன், அல் கஃபார் என்பது எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அனைத்தையும் மன்னிக்க கூடியவன் என்பது பொருள். எனவே இன்ன ரப்பக வாசிஉல் மக்ஃபிரா, நிச்சயமாக உமது ரப்பு மன்னிப்பதிலே மிக விசாலமானவனாக இருக்கிறான். அல் மக்ஃபிரா, மன்னித்தல் என்ற பொருளை தரும் இந்த வார்த்தைக்கு 3 கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று மன்னிப்பது, இன்னொன்று மறைப்பது அஸ்ஸத்ர், மூன்றாவது ஒளிப்பது அல் இக்ஃபா. அல்லாஹ் ஒரு அடியான் செய்யும் பாவத்தை மன்னிப்பவன் மாத்திரமல்ல, அடியார்கள் பாவம் செய்யாத வண்ணம் அவர்களை பாதுகாப்பவன், அவர்கள் செய்த பாவங்களை அடுத்தவர் அறியாத வண்ணம் மறைப்பவன். எப்பேற்பட்ட ரப்புல் ஆலமீனான அல்லாஹ், எப்பேற்பட்ட காஃபிர், கஃபூர், கஃபார் என்று சிந்தித்து பாருங்கள். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, ரமதானுடைய மாதத்திலே இறுதி 10 27ஆம் நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3ஆம் வானத்தை நோக்கி, கீழ் வானத்தை நோக்கி, 3ஆம் வானத்தை நோக்கி அல்ல, கீழ் வானத்தை நோக்கி இறங்குகின்ற இந்த வேளையிலே நானும் நீங்களும் அவனை நோக்கி கையேந்த வேண்டும். எமது அனைத்து பாவங்களுக்காகவும் அவனிடம் பாவ மன்னிப்பு கோர வேண்டும். ஆனால் நானும் நீங்களும் நமது பாவங்களுக்காக
தௌபாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றிருந்தால் சில நிபந்தனைகள் உண்டு. இந்த நிபந்தனைகள் கண்டிப்பாக கட்டாயமாக பேணப்பட வேண்டும். முதலாவதாக நமது தௌபா தூய்மையானதாக அமைய வேண்டும். அல்லாஹ்வுக்காக என்று நமது தௌபா அமைதல் வேண்டும். உதாரணமாக ஒரு பாவத்தை விட்டு விலகுகிறார் உலக நோக்கங்களுக்காக. ஒருவர் மதுபானம் அருந்திக் கொண்டிருந்தார், இப்போது மதுபானம் அருந்தக்கூடாது என்று மருத்துவர் சொன்ன காரணத்தினால் அதிலிருந்து விலகுகிறார். ஒருவர் கெட்ட நடத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார், அதன் பாதிப்புகளுக்காக அதிலிருந்து ஒதுங்குகிறார். ஒருவர் போதை வஸ்து பயன்படுத்திக் கொண்டிருந்தார், அதனால் ஏற்படும் உடலியல் பிரச்சனை காரணமாக ஒதுங்குகிறார். இப்படி ஒருவர் பாவங்கள் இருந்து உலக நோக்கங்களுக்காக ஒதுங்குவது தௌபா அல்ல. தூய்மையாக அல்லாஹ்வுடைய திருப்தி ஒன்றை மாத்திரமே நாடி அவர் பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும். அடுத்ததாக ஒருவர் தௌபா செய்கின்ற வேளையிலே பாவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். பாவம் செய்து கொண்டிருக்கிற நிலையில் ஒருவர் தௌபா செய்தால் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அடுத்ததாக சகோதரர்களே, தாய்மார்களே, செய்த பாவங்களுக்காக கவலைப்பட வேண்டும், கை சேதப்பட வேண்டும், கண்ணீர் வடித்து அழ வேண்டும். அத்தகைய ஒரு அந்நதம் அத்தௌபா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கை சேதப்படுவதே தௌபாவாகும். ஒருவர் தான் செய்த பாவங்களுக்காக கவலைப்படுகிறார் என்றால், கை சேதப்படுகிறார் என்றால், கண்ணீர் வடிக்கிறார் என்று சொன்னால் அதுவே தௌபாவாக இருக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல தௌபா செய்கின்ற போது முக்கியமான மற்றொரு நிபந்தனை அல் அஸ்ம் அலா அதமில் ஔதா இல தம், மீண்டும் பாவங்களை நோக்கி செல்வதில்லை என்று மன உறுதி பூணுவது. தான் இனி பாவங்களில் ஈடுபடுவதில்லை, இந்த பாவங்களை நான் இனி செய்ய மாட்டேன் என்று மன உறுதி பூணுவது தௌபாவுடைய மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. இந்த நிபந்தனைகளோடு அல்லாஹ் என்னுடைய பாவங்களையும் உங்களுடைய பாவங்களையும் மன்னித்து அருள வேண்டும் என்றிருந்தால், பாவங்களிலிருந்து விலகுவது மாத்திரமல்ல, தூரமாகுவது மாத்திரமல்ல, செய்த பாவங்களுக்காக கவலைப்படுவது மாத்திரமல்ல, கை செய்தப்படுவது மாத்திரமல்ல, கண்ணீர் வடித்து அழுவது மாத்திரம் அல்ல, நிறைய நற்காரியங்களில் ஈடுபட வேண்டும். தான் கடந்த காலங்களிலே பொடுபோக்காக வாழ்ந்து விட்டோம், கடந்த காலங்களிலே பாவங்களில் ஈடுபட்டு விட்டோம், இனி நான் திருந்தி வாழ வேண்டும் என்று ஒருவர் முடிவெடுத்தால், தனது தௌபா அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பதாக இருந்தால், நிச்சயமாக அவர் பாவங்களிலிருந்து விலகி வாழ்வது போல நற்காரியங்களில், நல்ல அமல்களில், இபாதத்துகளில், வணக்க வழிபாடுகளில் தீவிர ஆர்வம் காட்டக்கூடியவராக மாற வேண்டும் என்பது முக்கியமான ஒரு நிபந்தனை. இல்லாமன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா, யார் பாவங்கள் செய்தாலும் தௌபா செய்து மீண்டு ஈமானை புதுப்பித்துக் கொண்டு நற்காரியங்கள் ஈடுபடுகிறாரோ, நற்காரியங்கள் தீவிர ஆர்வம் காட்டுகிறாரோ, ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவருடைய பாவங்களை கூட அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுவான். வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹு தஆலா பாவங்களை அதிகம் மன்னிப்பவனாகவும் அளவிலாத அன்புள்ளவனாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனம் சொல்கிறது. அடுத்தது, தௌபா என்பது ரமதானுக்கு மாத்திரம் உரியதல்ல, கடைசி 10க்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதல்ல, லைலத்துல் கத்ருடைய இரவோடு நிறைவடக்கூடியதல்ல. உண்மையான தௌபா என்பது தொடர்ந்த வண்ணமே இருக்க வேண்டும். எல்லா காலங்களிலும் தௌபா செய்யப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அத்தோடு சகோதரர்களே, தாய்மார்களே, இன்னும் 2 முக்கியமான நிபந்தனைகள் உண்டு. ஒருவர் எப்போது தௌபா செய்ய வேண்டும் என்றால், 2 நிலைமைகள் வருவதற்கு முன்னால் தௌபா செய்ய வேண்டும். ஒன்று கர்கராவுடைய நிலை, உடலிலிருந்து ரூஹ் பிரியும் தருவாய் வருவதற்கு முன்னால் தௌபா செய்ய வேண்டும். இல்லாத போது அவருடைய தௌபா அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அடுத்ததாக கியாமத்துடைய அடையாளங்கள் வெளிப்படுவதற்கு முன்னால், பெரிய அடையாளங்கள் வெளிப்படுவதற்கு முன்னால், சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் நிலை வருவதற்கு முன்னால் ஒருவர் தௌபா செய்து கொள்ள வேண்டும். இல்லாத போதும் அவருடைய தௌபா இறுதிக்கட்ட தௌபாவாக அமைந்துவிட மாட்டாது. இந்த அம்சங்களோடு ஒருவர்
தன்னுடைய தௌபாவை தூய்மையான தௌபாவாக அல்லாஹ்வை நோக்கி அவரது மீளுதலை தூய்மையானதாக அமைத்துக் கொள்ள விரும்பினால் அவர் பாவங்கள் செய்வதற்கு காரணமாக அமைந்த சூழலை மாற்ற வேண்டும். அவர் பாவங்கள் செய்வதற்கு காரணமாக அமைந்த சூழலை மாற்ற வேண்டும். நட்பு வட்டாரத்தை நண்பர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். கெட்ட நண்பர்களுடைய சகவாசத்திலிருந்து அவர் விலக வேண்டும், தூரச் செல்ல வேண்டும். பழைய இடத்தில் இருந்து கொண்டே பழைய நிலைமையில் இருந்து கொண்டே அவர் தௌபா செய்து மீளக்கூடாது. தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதற்கு காரணமாக அமைந்த சூழலை, மாறு செய்வதற்கு காரணமாக அமைந்த நண்பர்களை விட்டு அவர் விலக வேண்டும், தூரமாக வேண்டும். இவற்றோடு சகோதரர்களே, உண்மையான தௌபாவாக நமது தௌபா அமைய, அந்த தௌபா அல்லாஹ்வினால் ஏற்று அங்கீகரிக்கப்பட மற்றும் ஒரு முக்கியமான அம்சம் இருக்கிறது. நாம் செய்த ஒவ்வொரு பாவத்துக்கும் பகரமாக பதிலாக ஒரு நன்மை செய்ய வேண்டும். உதாரணமாக, ஒருவர் மற்றொருவரை பற்றி புறம் பேசினார், கோள் சொன்னார். இதற்கு என்ன பரிகாரம்? அவரிடம் மன்னிப்பு கேட்பது மிக நல்லது. அதற்கான வாய்ப்பு இல்லாத போது அவர் பற்றி நாம் புறம் பேசினோம் அல்லவா, கோள் சொன்னோம் அல்லவா, அதற்கு பதிலாக அவரை எவ்வளவு புகழ்ந்து பேச முடியுமோ, பாராட்டி பேச முடியுமோ, அவரை பற்றி நல்ல விஷயங்கள் பேச முடியுமோ அந்த அளவு பேச வேண்டும். ஒருவரை நாங்கள் நையாண்டி பண்ணினோம், கேவலப்படுத்தினோம், அசிங்கப்படுத்தினோம். இதற்குரிய தௌபா என்ன? அவரிடம் மன்னிப்பு கேட்பது மாத்திரமல்ல, அவரை எப்படியெல்லாம் கௌரவப்படுத்த முடியுமோ, கண்ணியப்படுத்த முடியுமோ, மதிக்க முடியுமோ அப்படியெல்லாம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஒருவர் மோசமான நூல்களை வாசித்தார், கெட்ட நாவல்களை பார்த்து கொண்டிருந்தார், அல்லது மோசமான படங்களை பார்த்து வந்தார், காட்சிகளை பார்த்து வந்தார், விரசமான விஷயங்களை பார்த்து வந்தார், கேட்டு வந்தார், ஆபாசத்தை பார்த்து வந்தார், கேட்டு வந்தார். இப்போது அவருக்குரிய தௌபா என்ன? அவற்றிலிருந்து விலகுவது மாத்திரமல்ல, நல்ல விஷயங்களை படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கலாமை அதிகம் ஓத வேண்டும், படிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். சஹாபாக்கள், தாபியூன்கள், அத்பாஉ தாபீன்கள் முதலான நல்லடியார்களுடைய வாழ்க்கையை அவர் புரட்ட வேண்டும், பார்க்க வேண்டும். பெற்றோருடைய மனசை புண்படுத்தினார், தாயுடைய மனதை நோவித்தார், தந்தையுடைய மனதை நோவித்தார், அல்லது சகோதரனுடைய சகோதரியுடைய மனதை புண்படுத்தினார், காயப்படுத்தினார். ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்க வேண்டும், அடுத்து முன்பை விட அதிகமாக அந்த பெற்றோருக்கு, அந்த சகோதர சகோதரிகளுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு இவர் உபகாரம் செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். அண்டை அயல்வரை பகைத்துக் கொண்டு வாழ்ந்தார், அல்லது இனபந்துக்களை துண்டித்து வாழ்ந்தார். அதற்கான பரிகாரம் என்ன? இப்போது அவர்களோடு உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உச்ச நிலையில் அவர்களை அரவணைக்க வேண்டும், அனுசரிக்க வேண்டும். ஒருவர் கெட்ட சபைகள் இருந்தார், வீணாக காலத்தை நேரத்தை கழித்தார், அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்தார், கூட்டம் கூட்டமாக கூடி காலத்தையும் நேரத்தையும் அரட்டை அடிப்பதிலும் வீணான விஷயங்களை பேசுவதிலும் பார்ப்பதிலும் கழித்தார். இதற்கான பரிகாரம் என்ன? இப்போது அவர் ஹதீஸுடைய மஜ்லிஸ்களில் அமர வேண்டும், குர்ஆனுடைய மஜ்லிஸில் அமர வேண்டும், மஸ்ஜிதில் வந்து அமர வேண்டும், திக்ருடைய மஜ்லிஸ்களிலே அவர் உட்கார வேண்டும். இப்படி அவருடைய போக்கை அவர் மாற்றிக்கொள்வதுதான் அவருக்கான தௌபா. எனவே வாயினால் வெறுமனே ஒரு நாள் குந்தி 4 திக்ருகளை ஓதி, இஸ்திக்பாருடைய வசனங்களை ஓதி, தௌபாவுடைய வாக்கியங்களை மொழிந்து பெறப்படுவதல்ல தௌபா. அது வாழ்க்கையில் மாற்றத்தை கண்டிப்பாக கட்டாயமாக கொண்டு வர வேண்டும். ஒருவர் நடிகராக இருந்தார், மோசமான காட்சிகளை ஏற்று நடித்தார். ஒரு கவிஞனாக இருந்தார், விரசமான கருத்துக்களை எல்லாம் கவிதையாக வடித்தார். ஒரு எழுத்தாளராக இருந்தார், மோசமான விஷயங்களை எழுதி வந்தார். ஒரு பாடகராக இருந்தார், ஜாஹிலியத்தான பாடல்களை பாடி வந்தார். ஒரு பத்திரிகையாளனாக இருந்தார், அனாவசியமான விஷயங்களை எழுதினார், பகிர்ந்து கொண்டார். இவர் மாற வேண்டுமா? திருந்த வேண்டுமா? அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் என்ற மன்னிப்பை பெற வேண்டுமா? தௌபாவுடைய வாயில் இவருக்கு திறக்கப்பட வேண்டுமா? என்ன வழி? இப்போது அவர் நல்ல விஷயங்களில் ஈடுபட வேண்டும். அவருடைய அந்த கலையை, அவருடைய அந்த எழுத்தாற்றலை, அவருடைய பேச்சாற்றலை, அவருடைய ஏனைய திறமைகளை ஆக்கப்பூர்வமான வழிகளில் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனை வளர்ப்பதில் பயன்படுத்த வேண்டும். இதுதான் அவருக்குரிய தௌபாவாக அமையும். இவை அனைத்துக்கும் மேலாக சகோதரர்களே, தாய்மார்களே,
என்னுடைய உங்களது தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முக்கியமான இன்னொரு நிபந்தனை இருக்கிறது. அதுதான் அடியார்களோடு மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட விவகாரங்களாக இருந்தால், மனிதர்களுக்கு நாம் செய்த தப்புகளாக, தவறுகளாக, குற்றங்களாக, குறைகளாக இருந்தால் அவர்களுடைய மன்னிப்பு கண்டிப்பாக பெறப்பட வேண்டும். அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் அந்த அநீதிக்கு பரிகாரம் செய்யப்பட வேண்டும். அவர்களிடமிருந்து ஏதாவது ஒன்று அபகரிக்கப்பட்டிருந்தால், பறிக்கப்பட்டிருந்தால் அது திருப்பி ஒப்படைக்கப்பட வேண்டும். அதுவல்லாத வேறு விஷயங்களாக இருந்தால் அவர்களுடைய மன்னிப்பு கண்டிப்பாக கோரப்பட வேண்டும். இல்லாமல் நாம் செய்கின்ற தௌபா உரிய விளைவை தர மாட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் வாங்கி அந்த கடனை திருப்பிக் கொடுக்காத நிலையில் வஃபாத்தானவர்களுக்காக ஜனாசா தொழுகையை கூட நடத்தவில்லை. கடனை அடைப்பதற்கு சிலர் முன்வந்த பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஜனாசாக்களை தொழுவித்ததாக நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவிலே பார்க்கிறோம். இவை அனைத்துக்கும் மேலாக சகோதரர்களே, தாய்மார்களே, நமது தௌபாவுக்கான மிக சிறந்த ஒரு வழிதான் இஸ்திக்ஃபார். எந்த அளவுக்கு நாம் இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ, இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கின்றோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் அவனது மக்ஃபிரத் என்ற மன்னிப்பை நமக்கு சொரிவான். இஸ்திக்ஃபாருடைய வடிவங்கள் பல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்ஃபார் என்ற வகையிலே பல திக்ர்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். மிக முக்கியமானது சய்யிதுல் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபாருடைய தலையாக கருதப்படுகின்ற ஒரு இஸ்திக்ஃபார் இருக்கிறது. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த் ஹலக்தனி வ அனா அப்துக் வ அனா அலா அஹதிக வ வஅதிக மஸ்ததாத் அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅத் அபூ லக பிநிஅமதிக அலைஹி வ அபூ பிதம்பி ஃபக்ஃபிர் லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த். இதுதான் இஸ்திக்ஃபாரிலே நீண்ட இஸ்திக்ஃபார் மாத்திரமல்ல, சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்த இஸ்திக்ஃபார். இந்த இஸ்திக்ஃபாரை ஒருவர் தூய்மையாக காலையில் ஓதி மரணித்தால் அவர் சுவனம் நுழைவார். மாலையில் இதனை ஓதி மரணித்தால் அவர் நிச்சயமாக சுவனம் நுழைவார் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீதான் என்னுடைய ரப்பு, லா இலாஹ இல்லா அன்த் உன்னை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு இறைவன் இல்லை. ஹலக்தனி நீதான் என்னை படைத்தார், வான அபுதுக் நான் உனது அடியானாக இருக்கிறேன், வான அலா அஹதிக வஅதிக் நான் உனக்கு கொடுத்த வாக்கிலே உடன்படிக்கையிலே உறுதியாக இருக்கிறேன், மஸ்ததாத்து முடியுமான வரை உறுதியாக இருக்கிறேன், அஊது பிக அபூ பிதம்பி நான் செய்த பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன், ஃபக்ஃபிர் லி எனது பாவங்களை மன்னிப்பாயாக, அபூ பிநிஅமதிக அலை நீ எனக்கு செய்த நியமத்துகளையும் அருட்கொடைகளையும் ஏற்றுக்கொள்கிறேன், நான் செய்த பாவங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனது பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக, ஃபக்ஃபிர் லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த் உன்னை தவிர எனது பாவங்களை மன்னிப்பதற்கு வேறு யாரும் இல்லை என்ற இந்த அற்புதமான சய்யிதுல் இஸ்திக்ஃபாரை நாம் தினமும் ஓத வேண்டும். காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டும். இவற்றை ஆரம்பமாக கையிலே ஒரு அட்டையாக வைத்துக் கொள்ளலாம், ஒரு திக்ர் தொகுப்பாக வைத்துக் கொள்ளலாம். காலப்போக்கிலே மன்னமாகிவிடும். வாகனங்கள் வண்டிகள் உள்ளவர்கள் வண்டியிலே தினமும் இந்த காலை மாலை திக்ர்களை கேட்பதற்கான ஒரு ஒழுங்கை செய்து கொள்ளலாம். அது காலப்போக்கிலே மன்னமாகிவிடும். அப்படித்தான் இவை வாழ்க்கைக்கு வர வேண்டும். ஒரே நாளில் இந்த மாற்றங்கள் வராது. சய்யிதுல் இஸ்திக்ஃபார் சகோதரர்களே, காலையிலும் மாலையிலும் ஓதி வருவது நபி வழி சுன்னா மாத்திரமல்ல, நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எந்த நேரத்தில் அல்லாஹுடைய அழைப்பு எனக்கு உங்களுக்கு வரும் என்று சொல்வதற்கில்லை. அந்த அழைப்பு வருகின்ற போது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நானும் நீங்களும் அந்த அழைப்புக்கு பதில் சொல்ல வேண்டும். எந்த நேரத்தில் வரும்? யாருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? மௌத்துக்கு வயது கட்டுப்பாடு இருக்கிறதா? 5 வரும், 50 வரும், எந்த வயதிலும் வரும், எந்த நிலையிலும் வரும், யாருக்கும் வரும், எவருக்கும் வரும். எனவே பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே நாம் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். நாளாந்தம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அண்மை கால வரலாற்றிலே என்றுமில்லாத அளவுக்கு திடீர் மரணங்கள்
திடீர் மரணங்கள் மிக மிக அதிகம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்வார்கள். மாரடைப்பு என்று சொல்வார்கள், கேன்சர் என்று சொல்வார்கள், கிட்னி ஃபெயிலியர் என்று சொல்வார்கள், லிவர் டேமேஜ் என்று சொல்வார்கள், லங்ஸ் போய்விட்டது என்று சொல்வார்கள், மற்றொன்றை சொல்வார்கள், கோஸ் ஆஃப் டெத் அன்னோன் என்று சொல்வார்கள். நமது நாட்டிலே ஒரு இளம் திறமையான ஒரு இளைஞன், அற்புதமான ஒரு இளைஞன், சமூகத்துக்கு தேவையான ஒரு இளைஞன், படித்த ஒரு இளைஞன், பெரும் எதிர்பார்ப்பு அவனிலே வைக்கப்பட்டிருந்த அந்த இளைஞன் தன்னுடைய மேற்படிப்புக்காக லண்டன் மாநகருக்கு போனார். அங்கே விடுதியில் இருந்தார். திடீரென்று வஃபாத்தானார். கோஸ் ஆஃப் டெத் அன்னோன். அவருடைய மரணத்துக்கான காரணம் என்ன என்பது தெரியாது என்பதுதான் இங்கிலாந்து போன்ற ஒரு முதலாம் உலக நாட்டை சேர்ந்த மருத்துவர்களுடைய மருத்துவ அறிக்கை. எனவே எந்த நேரத்தில் வரலாம். நான் தயார் நிலையில் இருக்க வேண்டும். எப்போது மரணம் வரும், எப்போது நமக்கு ஆபத்து வரும், எப்போது நமக்கு பிரச்சனை வரும், எந்த கட்டத்திலும் ரப்பை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். செய்துல் இஸ்திக்ஃபாரை தான் மொழிய முடியாதா? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ் என்ற இஸ்திக்ஃபாரை ஓதலாம். அதுவும் கஷ்டமாக இருக்கிறதா? இப்போதைக்கு தற்போதைக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று மாத்திரம் சொல்லும். யா அல்லாஹ், நான் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன். ஒவ்வொரு பாவத்தை நினைத்து, செய்த ஒவ்வொரு குற்றத்தை நினைத்து, தப்பை நினைத்து, தவறை நினைத்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த குறுகிய கால வாழ்க்கையை, நான் உட்பட நாம் அனைவரும் இந்த குறுகிய கால வாழ்க்கையை ஷைத்தானின் வலையில் சிக்கி அநியாயமாக இதன் நாட்களையும் மணி நேரங்களையும் நிமிடங்களையும் கணப்படுத்துகளையும் வீணாக்குகிறோம். எப்போதும் நமது நாவு ஏதாவது ஒரு திக்ரிலே திளைத்திருக்க வேண்டும். ஒரு சஹாபி வருகிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இது நான் உங்களை சந்திக்கின்ற இறுதி சந்தர்ப்பமாக இருக்கலாம். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நீங்கள் சுருக்கமாக, சுருக்கத்தோடு, பொருட்செறிவோடு ஒரே ஒரு உபதேசத்தை செய்யுங்கள் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை பார்த்து என்ன சொன்னார்கள்? உமது நாவு எப்போதும் அல்லாஹ்வுடைய நினைவில், திக்ரில் திளைத்திருக்கட்டும், நனைந்து இருக்கட்டும். ஏதாவது ஒரு திக்ரை செய்து கொண்டிருப்பது. அதில் மிக உயர்ந்தது, மிக பாதுகாப்பானதுதான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ் அல்லது நான் சொன்ன செய்துல் இஸ்திக்ஃபார். இவற்றை மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த நிலையிலே நமக்கு மௌத்து வரும் என்றிருந்தால் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அல்லாஹ்வுடைய ரசூல், முன் பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு அறிவிப்பின்படி 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இன்னொரு அறிவிப்பின்படி 70 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்வார்களாம். சுப்ஹானல்லாஹ். நானும் நீங்களும் எம்மாத்திரம். நாம் நமது கண்களால், காதுகளால், உடல் உறுப்புகளால் எவ்வளவு பாவம் செய்கிறோம், தப்பு செய்கிறோம், தவறு செய்கிறோம். ஆனால் சகோதரர்களே, இறுதியாக ஒன்றை சொல்கிறேன். எந்த பெரிய பாவிக்கும் அல்லாஹ் காஃபிராக, கஃபூராக, கஃபாராக இருக்கிறான். யாரும் அல்லாஹ்வுடைய அருளிலே நிராசை அடையக்கூடாது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பிலே நம்பிக்கை இழக்கக்கூடாது. யாருக்கு மன்னிப்பு கிடைத்தாலும் எனக்கு மன்னிப்பு கிடைக்காது, யாருக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்தாலும் எனக்கு கிடைக்காது என்று எவரும் சிந்திக்க வேண்டியதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியானை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், எனது அடியான் வானமுட்டும் அளவுக்கு பாவங்களை செய்துவிட்டு என்னிடம் வந்து எனது மகஃபிரத்தை, மன்னிப்பை வேண்டினாலும் அவனது எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விடுவேன். எனது அடியான் இந்த பூமி கொள்ளும் அளவுக்கு பாவங்களை செய்துவிட்டு என்னிடம் வந்து எனது மகஃபிரத்தை, மன்னிப்பை அவன் நாடினால் நிச்சயமாக பூமி கொள்ளும் அளவுக்கு அவனுக்கு நான் மன்னிப்பை வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்னை போன்றவன், உங்களை போன்றவன், அந்த மனிதனை போன்றவன், இந்த மனிதனை போன்றவன் அல்ல. அவன் காஃபிர், அவன் கஃபூர், அவன் கஃபார், அவன் தவ்வாப், அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அவன் ரഊஃப், அவன் வதூத். அவனது அன்பு அற்புதமானது. ஒரு நாள் ஒரு யுத்த காலத்திலே ஒரு பெண் கைதிகளில் ஒருவராக பிடிபடுகிறார். அந்த பெண் அந்த நிலையிலும் தனது கை குழந்தையை தேடுகிறாள், ஓடி ஓடி தேடுகிறாள், அங்கும் இங்கும் ஓடுகிறாள்.
பதறிக்கொண்டு ஓடுகிறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இறுதியிலே தனது குழந்தையை களத்திலே கண்டுவிட்டால் குழந்தை எடுத்து கட்டி அணைத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கலானாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து, அந்த தாயை பார்த்தீர்களா? அந்த தாய் அந்த பாலகனை தனது அந்த ஈரக்கொலையை நெருப்பிலே தூக்கி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எறிவாளா என்று கேட்டபோது, அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படி எறிவாள்? எரியவே மாட்டாள். அந்த அளவுக்கு அன்பை அந்த குழந்தையின் மீது அவள் கொட்டுகிறாள் அல்லவா என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் அந்த தாய் அந்த குழந்தை மீது வைத்திருக்கிற அன்பை விட, பாசத்தை விட தனது அடியான் மீது பாசம் வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய அருளில் ஒரு நாளும் நம்பிக்கை கூடாது. வஸியத் ரஹ்மத்தி குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத், எனது அன்பு, எனது அருள் அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது. எனது கோபத்தை எனது அன்பு மிகைத்து விட்டது என்று அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸ் குர்ஸிலே பார்க்கிறோம். எனவே நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியமே இல்லை. தௌபாவுக்குரிய இந்த நிபந்தனைகள் பேணப்பட வேண்டும். பேணப்பட்ட நிலையில், பாவங்களிலிருந்து விடுபட்ட நிலையில், கை செய்தப்பட்ட நிலையில், கண்ணீர் வடித்த நிலையில், கவலைப்பட்ட நிலையில், மீண்டும் இந்த பாவங்கள் செய்வதில்லை என்ற மன உறுதியை பெற்ற நிலையில், தொடர்ந்து நற்காரியங்கள் தீவிரமாக ஈடுபடுவோம் என்ற தீர்மானத்தோடு ஒருவர் தௌபாவில் ஈடுபடுகிற போது நிச்சயமாக அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்று அங்கீகரிக்க போதுமானவனாக இருக்கிறான். அந்த வகையிலே ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் இந்த பொன்னான வேளையிலே, இந்த அற்புதமான சந்தர்ப்பத்திலே, இந்த முபாரக்கான இரவிலே என்னுடைய பாவங்களையும் உங்களுடைய பாவங்களையும் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அல் புரிவானாக. காஃபிரான அவன், கஃபாரான அவன், கஃபூரான அவன், தவ்வாபான அவன், ரஹ்மானான அவன், ரஹீமான அவன். எந்த ஒரு பாவத்தை விட்டு வைக்காமல் நாம் செய்த பெரிய பாவங்கள், சிறிய பாவங்கள், வெளிப்படையாக செய்த பாவங்கள், மறைமுகமாக செய்த பாவங்கள், தனிப்பட்ட முறையில் செய்த பாவங்கள், கூட்டாக செய்த பாவங்கள், அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவானாக. பாவத்தில் இருந்து தௌபா செய்து மீண்டவன் பாவமே செய்யாத சுத்தமான மனிதன் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வகையிலே பாவமே செய்யாத சுத்தமான மனிதர்களாக இன்ஷா அல்லாஹ் ரமலானோடு வாழ்க்கைக்கு செல்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. குல்லு பனி ஆதம் ஹத்தா வ கைருல் ஹத்தாஈன தவ்வாபூன். எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்களே. பாவம் செய்பவர்கள் சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? தௌபா செய்து மீளக்கூடியவர்களே. அந்த வகையில் நானும் நீங்களும் நிறைய தப்பு தவறு செய்திருக்கிறோம், பாவங்கள் செய்திருக்கிறோம், குற்றம் குறைகளை சுமந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் அவை அனைத்தையும் மன்னித்து பொறுத்து நம் அனைவருக்கும் அவனுடைய மக்ஃபிரத் என்ற அந்த விசாலமான மன்னிப்பை இந்த சந்தர்ப்பத்திலே தந்து அருள் புரிவானாக. அல்லாஹும்ம லா ததஅ லனா ذنبا இல்லா غفرتا ولا هما இல்லா فرجتا ولا دينا இல்லா قضيتا ولا حاجة من حوائج الدنيا هي لك رضا لا قضيتها يا رب العالمين. وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.